ஹாய் கைஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெத்த சைஸ் வணக்கம் டு திஸ் பெத்த சைஸ் வீடியோ. அண்ட் ரொம்ப நாளாக பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸு ஆக்சுவலாக ஒரு 2 வாட்டி, ஒன்று பெங்களூர் போகும்போது கடின சவால் கூட பண்ணியிருக்க வேண்டியது. அண்ட் அடுத்து இந்த சைக்கிளில் பாண்டிக்கு போகும்போது ஒரு வாட்டி போட்டிருந்தேன். பட்டு அப்பையும் ஒரு சில சோம்பேறித்தனம், வேறு ஒன்றும் இல்லை, அதனால் பண்ண முடியல. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அதை இன்ஸ்டாவில் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி நம்ம அதுக்கான ரெஸ்பான்ஸை தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்வியஸாக எல்லா கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஸோ நான் ரேண்டமாக ஒரு சிலதை பிக் பண்ணி அதுக்கு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த ஐசிஎன் பண்ணதில் ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக ரெஸ்பான்ஸுன்றதை தாண்டி இந்த சென்ஸ் நான் வியூஸு அந்த விதத்தில் சொல்ல. பட் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக ஓகே இப்படி ஒன்று இருக்குது, இது நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆயிருக்காங்கன்ற மாதிரி வச்சுக்காங்களேன். ஆக்சுவலாக நல்ல விஷயம் இது. ஏன்னா இந்த பாடி பில்டிங் ஸ்போர்ட்டு, இந்த நேச்சுரல் காம்படிஷன் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் சைடில் அந்தளவுக்கு இன்னும் வளர ஸ்டார்ட் ஆகலன்னு தான் நானுமே ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக. பிகாஸ் நார்த் சைட்லலாம் மெஜாரிட்டி பீப்புள் இருக்காங்க. ஸோ இப்போது இதை பார்த்துட்டு ஓகே நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறது, நேரில் பார்க்கும்போது கேட்குறது, இல்லை மெசேஜில் டிஎம்லாம் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் எல்லாருக்கும் ப்ராப்பராக இது என்ன ஏதுன்னு சொல்ல முடியல. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸுக்கு போயிடலாம். நானும் ப்ரோலாம் கிடையாது, பெரிய எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்லாம் சொல்ல. ஜஸ்ட் ஒரு வாட்டி பண்ணதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் இப்படி இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க இல்லையா? ஸோ நான் என்ன சொல்வேன்னா, ஐசிஎன் இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது. ஸோ என்ன ஆனாலும் சரி, அவங்க அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லை போஸ்ட்டாவோ இல்லை ஸ்டோரியாவோ அவங்க ரெகுலர் பேசிஸில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து எப்போ ஷோஸ் வருது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமில் அவங்க பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஷோஸ் வருது அப்படின்றதெல்லாம் அவங்களே அப்டேட் கொடுத்துருவாங்க ஆப்வியஸாக. அண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று நம்ம ஐசிஎன் கிட்டேருந்து வாங்கணும். இட்ஸ் லைக் தே ஹாவ் அ போர்ட்டல், வெப்சைட் வச்சுருக்காங்க. அது உள்ளே போயிட்டு சிம்பிள் தான். நம்ம இந்த நெட்ஃப்ளிக்ஸு ஒரு சில ஆப்புக்கெல்லாம் உள்ளே போயிட்டு காசு கட்ட சொல்லல, நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அதை பே பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் மாதிரி நம்ம அதில் மெம்பர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு வி ஆர் ஃப்ரீ இன் த சென்ஸ் அடுத்தடுத்து எதனா ஷோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு லிமிட் இருக்குல்ல நம்மளுக்கு, அதுக்குள்ளார வர்ற ஷோஸை நம்ம போயிட்டு ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கலாம். ஐ மீன் அந்த போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணி அதில் மெம்பர் ஆகிறதுக்கு ஒரு 3500 அந்த ரேஞ்சில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் தட் மெம்பர்ஷிப் அந்த 1 இயருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு, மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா தென் ஷோஸ் எந்தெந்த இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கோவா ஷோ சூப்பர் ஷோக்கு ஆல்ரெடி அவங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மெம்பர்ஷிப் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், ப்ரீவியஸ் ஷோக்கே நான் மெம்பர் ஆகிட்டேன் இல்லையா? ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு இருக்குது, அதனால் நான் அடுத்தடுத்த ஷோஸுக்கு நான் அந்த மெம்பர்ஷிப்புக்கு கட்ட தேவையில்ல. ஸோ இப்போ அடுத்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலே என்னென்னைக்கு ஈவெண்ட்ஸ் வருது, என்ன ஷோஸ் வருது, எந்த இடத்துல நடக்குது, அதெல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு இந்த ஷோ பண்ணணும், அதில் இந்த டிவிஷன் பண்ணணும், நிறைய இருக்கும். பாடி பில்டிங், மென்ஸ் ஃபிசிக்கு, மென்ஸ் ஃபிட்னஸ் மாடலு, கிளாசிக் ஃபிசிக்கு, இந்த மாதிரி இதில் நம்ம எதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், நம்ம பாடி எதுக்கு கேப்பபிளாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான டிவிஷனை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்ஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போது மெம்பர் ஆகிட்டு உள்ளே போயிட்டீங்க, பட் இந்த ஷோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் எத்தனை டிவிஷன் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் 2 பண்ணுவாங்க, பாடி பில்டிங் பண்ணுவாங்க, கிளாசிக் டிவிஷன் பண்ணுவாங்க, 2 பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஒன்றுத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெம்பர்ஷிப்பை தாண்டி இது தனியாக சொல்கிறேன். இப்போ நான் கோவா ஷோ பண்ண போகிறேன், இப்போ நான் கிளாசிக்கில் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ ஹேவ் டு ரெஜிஸ்டர் தட். என்னோடய நேமு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம்
எனக்கு அப்போ தான் வந்துட்டு நான் அங்கே போகும்போது என்னோடய நேம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். எனக்கு அந்த ட்ரங்க் நம்பரு, எனக்கு அந்த இன்னர் ட்ரங்க் இதெல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அது முன்கூட்டியே நம்ம ரெஜிஸ்டர் பட் அந்த பேமெண்ட்டை வந்துட்டு நம்ம அந்த டிவிஷன் கேட்டகரியில் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம அங்கே போய் கூட பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணதுக்கப்புறம் தி வில் கிவ் அஸ் த ட்ரங்க் கார்டு அதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் 2 பண்ணுறீங்க அப்படின்னா அமௌண்ட் அப்படியே வந்து டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கேட்டகரி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு 6500 ஆச்சு லாஸ்ட் ஷோ பண்ணும்போது. அந்த ஜஸ்ட் நான் இந்த கேட்டகரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணது. நான் ஒன்று தான் பண்ணேன், கிளாசிக் மட்டும்தான் பண்ணேன். அதுக்கு 6500 ஆச்சு. அண்ட் என்னோடய டிவிஷனுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த இன்னர் வந்து ட்ரங்க்கு அதெல்லாம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சில பாடி பில்டிங், மென்ஸ் ஃபிசிக் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம அதுக்கு செப்பரேட்டாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து உங்களுக்கு டேன் போடணும் இல்லையா, டேன் வந்து பர்சனலாக போடுற மாதிரினாலும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த சென்ஸ் நம்ம டேன் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அங்கே போய் போட்டுக்கிறதுனாலும் ஓகே. பட் இல்லை ஐசியன் அவங்களோட ஒரு குரூ இருக்கும் இல்லையா, அவங்க மூலயமா நம்ம வந்து டேன் போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணணும். அதையுமே வந்துட்டு நம்ம இங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். இங்கே பண்ணலாம், இல்லை அங்கே கூட பே பண்ணி இல்லை ஆக்சுவலாக அதுக்கும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் நம்ம வெப்சைட்லேயே. லைட்டாக மறந்துட்டேன். யா, ஸோ அதுக்கு தனியாக ஒரு 2500 ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் இங்கேருந்து போகிறது, ஸ்டே பண்ணுறது, அதான் அந்த ஷோஸ் எந்த லொக்கேஷனில் நடக்குதோ அது கிட்டார இருக்கிற எதனா ரூம்ஸோ எதனா புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ட்ராவலு அதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரிப் மாதிரி, ஒரு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ட்ரிப்பு தான். இந்த டேட்டில் நடக்க போகுதுப்பா, நம்ம வந்து கல்யாணம் வருது, இந்த டேட்டில் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்புவோம் இல்லையா, முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி தான். மீதி எல்லாமே ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளோ தான் ஆக்சுவலாக. ஒரு படம் பார்க்குறதுக்கு டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க தேவையில்ல. ப்ளஸ் வந்துட்டு இப்போ கிளாசிக் டிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேயே வந்து கேட்டகரிஸ் இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் டைமர் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த காம்படிஷனே பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா அவங்களுக்கு ஒரு டிவிஷன் இருக்கும். அண்ட் நோ வைஸ் இந்த சென்ஸ் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன் பட் வந்து எதுலேயும் வின் பண்ணதில்லை, ப்ரோ கார்டு அடித்ததில்லை அப்படின்றவங்களுக்கு நோ வைஸ்னு ஒரு கேட்டகரி. ப்ளஸ் ஓப்பன்னு ஒன்று இருக்கும். ஓப்பனில் பிகினர்ஸ் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டு யூசர்ஸ் பண்ணலாம், ப்ரோ கார்டு அடித்தவங்க கூட பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஓப்பனில் வரும். அந்த மாதிரி இப்போ கிளாசிக்னு எடுத்தோன்னா அதுலேயே ஒரு டிவிஷன், இந்த 3 டிவிஷன் வரும். பாடி பில்டிங்கில் அதே சேம் டைப் தான். ஸோ ஒரு பிகினர், இன்டர்மீடியேட் அண்ட் ப்ரோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் நம்ம எதில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். பட் இதுக்கு வந்து ப்ரூஃப் எல்லாம் வந்து அவங்க எதுவுமே கேட்குறதில்ல. இப்போ லெட்ஸ் சே இப்போ ஃபஸ்ட் டைமருக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்து எதுக்குமே ஆக்சுவலாக வந்து தே டிடன்ட் ஆஸ்க் ஃபார் எனி ஆஃப் த ப்ரூஃப். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஎன் நேச்சுரல் காம்படிஷன் இதுக்கு வந்து பிளட் டெஸ்ட்லாம் கொடுக்கணுமான்னு கேட்டால் அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறது கிடையாது. சும்மா ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு சிலர் ஜெயிக்கிறவங்களுக்கு இல்லை டவுட்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு தான் வந்து ரேண்டமாக பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க. பட் எல்லாருக்கும் வந்து பண்ணுறது கிடையாது. ஸ்போர்ட்டை மதிக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜென்யூனாக தான் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் நிறைய தப்பெல்லாம் வந்து நடக்குது. ஸோ நிறைய காம்படிஷன் பண்ண ஆளுங்களும் வந்து பிகினர்லேயும் வந்து கொடுத்துட்டு வராங்க. இட்ஸ் சார்ட் ஆஃப் கன்ஃபியூஸ். ஆல்சோ இதில் வந்துட்டு நம்ம வெயிட்டு, ஹைட்டு எதுவுமே செக்இன்ஸ்லாம் ஆக்சுவலாக பண்ணல. ஜஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதும் இவங்க இந்தந்த கிளாஸுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இப்போ நாளைக்கு ஷோ அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மெயிலில் பிடிஎஃபாக வரும். உங்களுக்கு இந்த டைமிங்கில் வந்துட்டு காம்படிஷன் நடக்க போகுது, இந்த டைமில் வந்து ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணது என்னோடய கிளாஸுன்னு சொல்லிட்டு போட்டு என் கூட ஒரு 13 மெம்பர்ஸ் அவ்வளோதான். அப்பார்ட் ஃப்ரம் தட் தே டிடன்ட் செக் ஃபார் எனி ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் வந்து எதுவுமே நடக்கலை. ஆக்சுவலாக இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரன் பண்ணுறாங்க. நான் ஜஸ்ட் ஒரு வாட்டி தான் பண்ணியிருக்கேன். இன்னுமே எனக்கு ஃபுல் கான்செப்ட் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் நோ ஐடியா. ஏன்னா நீங்கள் இதை தாண்டி வேறு எதனா ஒரு பாடி பில்டிங் ஷோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஆக்சுவலாக வெயிட்டு, மென்ஸ் ஃபிசிக்னா ஹைட்டு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் வந்து டிவிஷனை வந்து விடுவாங்க. இது இந்த ஐ மீன் இந்த ரோலை வந்து இந்த ஹைட்டில் வர்றவங்க, இந்த ரோலை வந்துட்டு இந்த வெயிட்டில் வர்றவங்க அப்படின்னு. பட் இவங்க தே டூ டிஃப்ரெண்ட், குவைட் கன்ஃபியூசிங். பட் ஓகே, ஸோ திஸ் இஸ் இப்படி தான் நடக்கும் ஆக்சுவலாக. இதுவே பல மணி நேரம் போயிருக்கும் போல இருக்கே வீடியோ.
நான் ரேண்டமாக ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? எனக்கு தெரியல வீடியோ எந்த அளவுக்கு நல்லா போவோம் என்ன ஏதுன்னு. இது மாதிரி ட்ரை பண்ணதில்லை, இப்போ தான் முதல் வாட்டி பண்ணுறேன். இதில் வந்து முக்கால்வாசி ஜென்ரல் விஷயம்தான் இருக்க போகிறது. ஏன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு அப்படி தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக பர்சனல் விஷயம் அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில ஃபிட்னஸ் டவுட்ஸும் வந்திருக்கு. பட்டு அதே எப்போ பார்த்தாலும் நினச்சி பண்ணி ஒரு மாதிரி எதுக்கு, சரி நிறைய பர்சனல் திங்ஸ் தானே வந்திருக்கு, அதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், இல்லை இது ரெண்டாவது. ப்ரோ, இந்த ஃபிசிக் ரெடி பண்ண எவ்வளோ டைம் எடுத்துச்சு? ஸோ டு பி ஆனஸ்ட், நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் வந்துடுச்சு அப்படின்னா இட்ஸ் 10 years ஃபார் மீ இன் டு ஃபிட்னஸ். அண்ட் நான் மெயின் திங் வந்து இட்ஸ் லைக் விட்டு விட்டு பண்ணுறது அப்படிலாம் வந்து என்னோடய ஜேர்னியில் நான் பண்ணவே இல்லை. ஐ வாஸ் கன்சிஸ்டன்ட், ஃபுல் கன்சிஸ்டன்ட். ஈவன் இந்த லாக்டவுன் டைம்லலாம் வந்து வீட்டில் இந்த டம்பிள்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஹோம் ஒர்க் வச்சு பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் பண்ணி கம்ப்ளீட் எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் ஒரு ஆஃப் போச்சு கண்டினியூஸாக வந்து ஒர்க் அவுட் இல்லாமல் இருந்திருக்கேன் அப்படின்னா அது ஒரு மேக்ஸிமம் 15 days. ஊருக்கு போகும்போது ஒரு 15 days இருந்திருக்கேன் ஒர்க் அவுட்டே இல்லாமல். அதை தாண்டி எனக்கு ஒரு பெரிய பிரேக்கே இருந்தது கிடையாது. வீக்லி ஒன்ஸ் ரெஸ்ட் எடுப்பேன். அண்ட் ஒர்க் போயிட்டு இருந்த டைம்ஸில் ஒரு சில வாட்டி 2 times 3 times மேக்ஸ் அந்த மாதிரி போவோம். பட் லாங் பிரேக் ஒன்று விட்டதே கிடையாது. அண்ட் ஓகே, இந்த மாதிரி உடம்பு வர்றதுக்கு அப்போ எங்களுக்கும் 10 வருஷமாக ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. இட்ஸ் பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு 4 or 5 yearsக்கு வந்து எனக்கு ப்ராப்பரான நாலேஜே கிடையாது. டயட் என்ன பண்ணோம், கேலரிஸ்னால் என்ன, எப்படி ட்ராக் பண்ணி எடுக்கிறது, மேக்ரோஸ் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணோம், அதெல்லாம். பட் ஒரு இதெல்லாம் தெரிய வந்தது லாஸ்ட் ஒரு 5 years. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த 5 years வந்து என்னோடய கோல் என்னவாக இருந்ததுன்னா, நான் ஆக்சுவலாக லீனாக இருப்பேன், ஸ்கின்னியாக இருப்பேன். ஸோ என்னோடய கோல் அப்போ என்னவாக இருந்தது அப்படின்னா, இட்ஸ் லைக் ஓகே, ஜிம்முக்கு போனோம், போயிட்டு போனால் உடம்பேறும், நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் அது மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஹோம்மேட் ஃபுட்ஸ், சாம்பார் சோறு, தயிர் சாதம் போட்டு அடி அடின்னு அடிக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய்ட்டு நல்லா சாப்பிட்றது, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட்டு. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து அது ஒரு டர்ட்டி பல்க்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபேட்டாக கெயின் பண்ணேன்னு சொல்ல முடியாது. பட் ஐ கெயின்ட் ஈவன் சம் மசில். அப்படி தான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ஒரு 4-5 வருஷத்துக்கு போச்சு. ஆக்சுவலாக என்னோடய ஆசை ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு இல்லையா. ஏன்னா நான் வந்து டிஷர்ட்டில் இல்லை வந்து ஷர்ட்லலாம் பார்க்குறதுக்கு ஹியூஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆகிட்டேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த கட்டு ஓகே ஷேப்பாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எங்கள் ஜிம்மில் தெர் வாஸ் அ ட்ரெய்னர். அவர் வந்துட்டு ஒரு நாள் லைக் ரொம்ப நாள் தெரிஞ்சவர் தான். திடீர்னு இந்த சென்ஸ் ஒரு ஸ்லீப்பர் பில் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் தான் அங்கே ட்ரெய்னர், அவர் தான் ஒர்க் அவுட் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தார். திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு மத்தியான டைமில் யாரும் இல்லைன்னதும் அவர் ஷர்ட்லெஸ்ஸாக வந்து சும்மா உடம்ப செக் பண்ணிட்டு இருந்தார். அப்போ பயங்கரமாக இருந்தது கட்ஸோட. என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்கிறான். இத்தனைக்கும் நல்ல க்ளோஸான ஒருத்தர் தான் அவர் ட்ரெயினரு. லைக் வி வர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் உடம்ப பார்த்தோன்னா என்னடா அப்போது வந்து இப்படிலாம் நான் பண்ணலாமா, வர வைக்கலாமா உண்மையிலேயே அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிது நேரில் பார்த்து. அதுக்கப்புறம் அந்த பல்க்லேருந்து இந்த மெர்சல் படத்தில் வர்ற மாதிரி தான், கட்டுனா அவளை கட்டணுன்ற மாதிரி வச்சா 6 pack வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் ஒன்று பண்ணேன். பட் எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லை. ஆக்சுவலாக ப்ராப்பரான ப்ரோட்டீன் இன்டேக் இல்லை, ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் இல்லை, நியூட்ரிஷன் வைஸ் வெரி வேர்ஸ்ட். ஜஸ்ட் ஒர்க் அவுட்டு அப்படி இப்படின்னு ஹெவியாக பண்ணி அன்ஹெல்த்தியான வேலை, வீக்கான வேலை, ஒரு ஃபேட் லாஸ் பண்ணேன்.
பட் அது வந்து பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாகவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜிலாம் போய் அப்படி இப்படின்னு. அண்ட் தென் அங்கேருந்து அகெயின் பல்க்கு. அதுக்கப்புறம் ஒரு 2019 ஒரு காம்படிஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு, அகெயின் பல்க்கு, அப்படியே கட் பல்க் அப்படி போயிட்டு நான் அதுக்கப்புறம் பெருசாக வந்து சீரியஸாகவே எடுத்துக்கல. இந்த ஓகே இருக்கிறத ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணேன். எனக்கு ஜிம்முன்றது ஒரு டெய்லி ரூட்டீன் மாதிரி ஆகிடுச்சு. ஜஸ்ட் இருக்கிறத மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோவில் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இட் ஆல் ஸ்டார்டட் வித் திஸ் திங் அப்படின்ற மாதிரி நம்ம கோன்வேலோட ப்ராஜெக்டில் அங்கேருந்து ஒரு கட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டில் தென் ஒரு பல்க் ஆர் மெயின்டெனன்ஸ் அந்த ரேஞ்சில் சொல்லலாம். அதுக்கப்புறம் சரி கண்டென்ட்காண்டி சீரீஸ்காண்டி காம்படிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோன்னே அதுவே இப்போ ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி போய்கிட்டு இருக்கு. தெரில இது எங்கே கூட்டின்னு போய் விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கேள்விக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டேன். ஓகே, ஸோ 3வது கேள்வி, வாட் டு யூ டூ ஃபார் ஏர்னிங்? அண்ட் இதே கேள்வியை வந்து இன்னொரு விதத்தான், ஆல்சோ வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் லிவிங் அண்ட் யுவர் இன்கம்? லாஸ்ட் மந்த் இன்கம் சொல்லு ப்ரோ. நிறைய கேள்வி இருந்தது இந்த மாதிரி. இன்கம் என்ன, எவ்வளோ வாங்குற, எம்பிட்டு வாங்குற. ஓகே ஃபைன் கூல். எனக்கு ஆக்சுவலாக ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்கும்போது மற்றவங்கள நானுமே இது மாதிரி தான் வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது இவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு கால்குலேஷன்லாம் போடுவேன். அந்த விதத்தில் நீங்கள் இந்த தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ இந்த சென்ஸ் என்னோடய மெயின் இப்போ ஏர்னிங்ஸ் வந்து ஒன்று, இந்த நியூட்ரா பேன்ற பிராண்டு பார்க்குறீங்கள, இந்த பிராண்டு கூட நான் ஆக்சுவலாக ஒரு கான்ட்ராக்டில் இருக்கேன். அது 6 மந்த்ஸுக்கு கான்ட்ராக்ட் முடியும், அகைன் ரெனியூ பண்ணுற மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கு. பர் மந்த்துக்கு தே ஆர் பேயிங் மீ 55K அண்ட் ஸ்டாக்ஸ் விச் இஸ் நத்திங் பட் இந்த வே ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு மந்த்லி ஒரு 15,000 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஏர்னிங். அண்ட் இன்னொன்று, ஒரு சில டைம் கொலாபு, ஜிம் லைக் ப்ரொமோட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதை தாண்டி என்னோடய ஆன்லைன் கிளைண்ட்ஸு இட்ஸ் லைக், நான் ஒரு சில இடத்துல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் ட்ரைனிங் இந்த சென்ஸ் ரொம்ப இப்போ ரொம்ப குறைச்சிட்டேன் ஆக்சுவலாக. எனக்கு அது ஒரு மாதிரி இனிஷியலில் வேலை விட்டு ஓகே ஒரு பயத்தில் வந்து ஜாஸ்தி ஆள் எடுத்து அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 பேருக்கு மட்டும் வீடியோ செஷன்ஸ், இந்த சென்ஸ் அவங்க ஜிம்முக்கு போவாங்க, நான் ஜஸ்ட் வீடியோ மூலயமா அவங்கள கைட் பண்ணுறது அந்த மாதிரி. அண்ட் ஒரு 12 to 15 மேபி மோர் தேன் தட் ஃபாலோஅப் கிளைண்ட்ஸ். லைக் நான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் அண்ட் டயட்டு, அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, அவங்க ஜிம்மில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு அதுக்கேற்ற பிளானை போட்டு கொடுத்து அண்ட் டெய்லி அவங்கள ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு எப்படி போய்கிட்டு இருக்கு, என்ன மீல்லாம் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் பேசிஸில் ஃபாலோ அப் போயிட்டு வீக்லி வந்து ப்ராக்ரஸோட ட்ராக்கிங்ஸ் செக்கிங்ஸ் பார்ப்போம். சேஞ்சஸ் தெரிலனா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபாலோ அப் மெத்தடில் மோர் தேன் 15 சம்திங் நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் இந்த இன்கம். ஸோ அப்போது எக்ஸாக்டாக வந்துட்டு எம்பிட்டு தான் வருது அப்படின்னா அது உண்மையிலே எனக்கே தெரில. ஸோ இதுலேருந்து இப்போ வந்துட்டு அந்த ஆன்லைன் பிடி இதுக்கு எவ்வளோ வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா உங்களுக்கு. அதனால் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் பர் ஹெட்டுக்கு 5Kன்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ மூவிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஏன்னா அண்ட் அட் த சேம் டைம் இப்போதைக்கு ஸ்லாட்ஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை. ஏன்னா நானே கொஞ்சம் இந்த காம்படிஷன் இதுக்கெல்லாம் வந்து ப்ரிப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால பெருசாக டைம் தேவைப்படுது. ஸோ தேவையில்லாமல் ஜாஸ்தி எடுத்து வச்சுட்டு என்னால் அந்த குவாலிட்டி கொடுக்க முடியல அப்படின்னா அதுவே ஒரு மாதிரி இடிக்கும் எனக்கு. ஸோ இருக்கிறத இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த சென்ஸ் இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸில் ஆள் எடுக்கலாம் ஆஸ் கிளைண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு தனியாக வந்துட்டு வேறு ஒர்க்லாம் பண்ண வேண்டியதும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ பர் ஹெட்டுக்கு
5K இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அடுத்து எடுக்க போகிறதுலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரைஸு. இதை தாண்டி அவ்வளோதான். ஸோ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருது அப்படின்னா மேபி ஒரு 1 அந்த ரேஞ்சில் வருது. ஓகே, வாட்ஸ் யுவர் மோட்டிவேஷன் டு டூ திஸ் ரூட்டீன்? 5 டேஸ் பண்ணவே கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ஆல்சோ இந்த மாதிரி கேள்வியும் நிறைய பார்ப்பேன். கொஞ்ச நாள் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, கிரேவிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குது. ஸோ டு பி ஆனஸ்ட், நான் ஏன் இதுக்குள்ளே வந்தேன், நான் ஏன் ஜிம்முக்கு போகிறேன், ஃபிட்னஸ் ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு பேசிக்காக ஒன்றுமே வராது. எனக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது. இப்போ ஒன்றுமே வராது அப்படின்ற காரணத்தினால தான் வந்து நான் இதுக்குள்ளே சேர்ந்தேன். ஏன்னா ஸ்கூல்லாம் படிக்கும்போது பெருசாக படிப்பும் கிடையாது, இந்த சென்ஸ் பிடிக்காது. ஸோ ஆவரேஜாக படித்து முடிச்சா அப்படி இப்படின்னு கிளியர் பண்ணிட்டேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்துட்டு எந்த ஒரு பெரிய அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. அட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்துட்டு ஒரு கேங்காக சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்படியே காலேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரிய ஆரம்பித்தாங்க. அட் அ பாயிண்ட் ஒரு மாதிரி தனியாக இருக்கிற ஒரு ஃபீலு. ஓகே, எதனா ஒன்று பண்ணுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஜிம் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய்ட்டு ஜாயின் பண்ணது தான். ஸோ எனக்கு ஒரே விஷயந்தான், அட்லீஸ்ட் எதுலையாவது ஒரு விஷயத்தில், ஏன்னா மிக்சடாக கம்பைனாக வந்து ஒரு விஷயத்துலேயே பெஸ்ட்டாக இருக்கிறது என்னால் முடியாது உண்மையிலையா. ஸோ எதனா ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ, அந்த விஷயத்தையே வாழ்க்கையாக மாற்றிக்க அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓகே என்னானாலும் இதை வந்து விட்டுறக்கூடாது, பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ப்ளஸ் கன்சிஸ்டன்சி எனக்கு தெரியல, நிறைய பேருக்கு அது உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லும்போது தான் தெரியும், ஓகே இது கஷ்டம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். ப்ளஸ் வேறு என்ன சொல்கிறது, எனக்கு டீப் டவுன் ரொம்ப சின்சியராக இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது என்னானாலும் நம்ம தான் பண்ணணும். அண்ட் இந்த விஷயம்னு கிடையாது, எந்த விஷயம்னு எடுத்தாலுமே சரி, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு எதனா எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்ட்லேயே வந்து எல்லாத்துலேயும் உங்கள் பெஸ்ட்டை வித் கன்சிஸ்டன்சியோடு அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டாப்பில் வருவீங்க. தட்ஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் கிரேவிங்ஸ்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சென்ஸ் நான் அந்த ப்ரிப் மோடு அந்த ஸ்டேட்டுக்குள்ளார போயிட்டேன் அப்படின்னா ரொம்ப 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 சென்சிட்டிவ் ஆயிடுவேன். சின்னதாக யாருன்னா ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இட்ஸ் பிகாஸ் எனக்கு ஒரு கில்ட் ஒன்று க்ரியேட் ஆயிரும். அட் த சேம் டைம் அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது யாருன்னா கொடுக்கும்போது இல்லை வேணான்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் நான் அதை சொல்லிடுவேன், வேணாம், இல்லை 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 எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டுருவேன். அண்ட் அது சொல்லி முடிச்சோன்னாவே எனக்கு ஒரு ஃபீல் குட் ஒன்று வரும். அந்த ஃபீல் குட்டுக்காண்டியே நான் வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்றேன். இட்ஸ் அ சார்ட் ஆஃப் டோப்பமைன். தெரியல, எனக்கு அப்படி ஃபங்க்ஷன் ஆதான் என்ன ஏதுன்னு தெரில. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சின்னதாக சாக்லேட் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பட் ஐ ஒன்ட் டூ அ சிங்கிள் மிஸ்டேக் இஃப் இந்த ப்ரெப் மோடு இந்த கட்டில் இருக்கேன் அப்படின்னா. பல்கில் இருக்கும்போது ஐ என்ஜாய் லைஃப் ஆக்சுவலாக. நான் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ரொம்ப அவுட் ஆஃப் ட்ராக் போயிட மாட்டேன். கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பல்க் ஓடும். அண்டு இந்த கிரேவிங்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மெயின் திங் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு டெய்லி எந்த டைமில் அந்த கிரேவிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். லெட்ஸே ஒரு சிலருக்கு லஞ்சு சாப்பிட்டு முடித்தோன்னே எனக்கு வந்து கிரேவிங்ஸ் வருது அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு சாயங்காலம் டைம், அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஓட்மீல் வுட் பி எ பெஸ்ட் ஆப்ஷன். இந்த வே மிக்ஸ் பண்ணி ஓட்மீல் வித் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்டு, இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஆக்சுவலாக. அந்த டைமில் நீங்கள் இதை கன்சியூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதான் ரெகுலர் பேசிஸில் ஒரு நாள் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு எந்த டைமில் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவிங்ஸ் இருக்கோ அந்த டைமில் இந்த ஓட்மீல் ஆர் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து வேறு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா, ஏன்னா ஆப்வியஸாக எல்லாேருக்கும் கிரேவிங்ஸ்ன்றது வரதான் செய்யும், எனக்குமே வரும்.
நான் மோஸ்ட்டாக கிரேவிங்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்தது அப்படின்னா அந்த பிசி டிப்ளே தான் வந்து லைஃப் சேவராக இருக்கான். நான் அது யூஸ் பண்ணேன். ஒரு சிலர் இந்த 0 கேலரிஸ் கோக் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நான் இந்த டீ யூஸ் பண்ணுவேன். ஒரு சிலர் காஃபி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சுகர் இஸ் டோட்டலி ஃபைன். நீங்கள் வந்து ப்ரெப் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே நான் இப்போ ப்ரெப் பண்ணுறேன். இன்னுமே வந்துட்டு நான் வேறு ஒருத்தர் கைடன்ஸில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டீ இஸ் ஃபைன் இருக்காரு. அதுவுமே நான் சுகரோட தான் எடுத்துகிட்டு இருக்கேன். காம்படிஷன் பண்ணுறவருக்கும் ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஆஃப் சுகர் இஸ் ஃபைன். ஸோ 1 டீ இஸ் ஃபைன் காம்படிஷன் பண்ணுற வரைக்குமே. அவர் கைடன்ஸில் இல்லைன்னா நான் சாலிடாக வந்துட்டு நான் என்னோடய மெத்தடில் போகும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2-3 டீலாம் குடிப்பேன். அண்ட் மெயின் திங் அதில் எல்லாத்துலேயும் சுகர் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு 20 to 25 grams ஆஃப் சுகர் இன்டேக் இஸ் டோட்டலி ஃபைன். நிறைய பேர் வந்து எப்படி சுகர்னால் இட்ஸ் நார்மல் தான். இது ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 2 or 3 டீ இஸ் டோட்டலி ஃபைன். நான் ஜாஸ்தி குடித்த டைமும் இருக்குது. அந்த டைமில் இந்த பிளட் சுகர் லெவல்ஸ் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆனதுனால அது எப்படியாவது கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் கடையில் குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சேன். அப்படி இப்படின்னு இப்போது ஒரு நாளைக்கு 1ன்னு வந்து நிற்கிது. பட் இது முடிஞ்சோடனே கண்டிப்பாக வந்துட்டு ஆவரேஜான அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 3-4 கூட போகும். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ சுகர் இஸ் டோட்டலி ஃபைன். என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 to 7 grams வரும். ஸோ ஒரு நாளைக்கு 3 ஸ்பூன் சுகர் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. சுகரோடய குடிக்கலாம். ஆனால் மற்ற விஷயத்த எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. டயட் ஆன் பாயிண்டில் இருங்க. ட்ரைனிங் பண்ணுங்கள். கார்டியோ ஆஸ் வெல். ஆனால் நான் கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் லைக் யூ டே vlog எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். ஓகே, டே vlog இஸ் சம்திங் க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த ஓகே நாலேஜபிளாக வந்து எதனா ரீல் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரே இடத்துல இப்படி உட்காந்துட்டு பேசுகிற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். பட் நத்திங் ஒர்க் ஆக்சுவலி. அது கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷம் பண்ணேன். ஒரு 2 years கிட்டத்தட்ட பண்ணேன். பட் ரீச்சே கிடைக்கல. ஆஃப்டர் இந்த ஃபஸ்ட் ஜிம் சீரீஸ் அது ஒரு 120 நாள் பண்ணேன். ஸோ அந்த டே vlog அந்த 120 days ஜிம் சீரீஸில் தான் வந்து கிட்டத்தட்ட தெரிய வந்தது. ஓகே, எப்படி ஒருத்தர் இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வியூஸ்லேருந்து ரீச்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டாப் லெவலில் போச்சு. அண்ட் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் டே vlog இஸ் குட். பட் என்னதுன்னா டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக போடுற மாதிரி இருக்கும். விட்டு விட்டு போடுறது இட் won't ஒர்க் ஆக்சுவலி. இனிஷியல் ஸ்டேஜில் மேபி ஒரு ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் நம்ம விட்டு விட்டு போனால் கூட ஓகே பீப்புளுக்கு அது ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகே இவங்க இருக்காங்க எப்படி அப்படின்னு அந்த ஒரு ரேஞ்ச் போயிட்டு அங்கேருந்து விட்டு விட்டு போட்டாலும் இட்ஸ் ஃபைன். பட் நம்ம அந்த டாப்புக்கு போகிற வரைக்கும் அந்த ஒரு ஓகே இப்படி ஒருத்தர் இருக்கான் அப்படின்றது தெரியற வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா சிம்பிள். டெய்லி கிளிப்ஸ் நிறைய எடுங்க. டெய்லி காலைல பண்ணுறதுலேருந்து ஓகே இந்த விஷயந்தான் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் கிடையாது. இந்த சென்ஸ் வேறு மாதிரி புரிஞ்சிக்க வேண்டாம். ஒரே ருட்டீனில் வந்து இருக்கிறத தான் நான் டெய்லி கிளிப்பாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம புது புது விஷயங்களையும் வந்து வீடியோவில் சொல்லலாம். காலேஜ் போகிற மாதிரி காலேஜ் போகிற மாதிரி, ஒர்க் போகிற மாதிரினா ஒர்க் போகிற மாதிரி, ஆங்கிள்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறது இஸ் அ திங். அண்ட் வாய்ஸ் ஓவர் இஸ் சம்திங். நிறைய பேருக்கு அந்த ஸ்டக் ஆயிடுவாங்க எப்படி அந்த ஃப்ளோவாக போடுறது அப்படின்னு. வாய்ஸ் ஓவர் சிம்பிள் தான் ஆக்சுவலாக. கிளிப்ஸ் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்தெந்த கிளிப் அதை நான் எல்லாத்தையும் வந்து கேப் கட்டில் போட்டுட்டு எனக்கு தேவையான பாட்டு ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே பிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிடுவேன். அண்ட் வாய்ஸ் ஓவர் வந்து நான் அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளோவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஜஸ்ட் விட்டு 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 போடுவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா மர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் ஒரு 5 secondsக்கு போடுவேன், ஸ்டாப் பண்ணிடுவேன். அடுத்து 5 seconds போடுவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி வீடியோவும் அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணேன் அப்படின்னா வீடியோ இஸ் ரெடி. ஆக்சுவலாக இது கொஞ்சம் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, வாய்ஸ் ஓவர் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு. இட்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் தான். என்னோடய ஸ்டார்டிங் வீடியோஸில் எடுத்து பார்த்தா கூட எனக்கே வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் கூச்சப்படுவேன். ஸோ ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ண என்ன விஷயமா இருந்தாலும்
ஈஸியாக வந்துடும். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் இருக்கணும். அண்ட் இதை வந்துட்டு நான் என்னோடய வீடியோ எப்படி ரெடி பண்ணுறேன், வாய்ஸ் ஓவர் எப்படி போடுறேன் அப்படின்றதையும் வந்து ஒரு பெத்த சைஸ் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து தோணுச்சு. இன்கேஸ் ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். அதை வந்துட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து எப்படி வாய்ஸ் ஓவர் போடுறேன் அப்படின்றத அதே ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பெத்த சைஸ் வீடியோவை போடுறேன். வாட்ஸ் யுவர் ஃப்யூச்சர் கோல்? ஸோ ஃப்யூச்சர் கோல் இப்போதைக்கு ஃப்யூச்சர் கோல்னால் நவம்பரில் நடக்கக்கூடிய இந்த கோவா சூப்பர் ஷோ அதை முடிச்சுட்டு ஆக்சுவலாக ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் வெயிட் அ மினிட் ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தென் நான் கிளைண்ட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஒரு சில ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளைண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த சென்ஸ் என்னோட இந்த ட்ரைனிங் திஸ் அதர் பார்ட் ஆஃப் த சைடை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எண்டெல்லாம் வரைக்கும் இந்த காம்படிஷன்லாம் வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஐ ஹவ் டு ஒர்க் ஃபார் திஸ். அதுதான் நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் கோல். Do you get depressed anytime? If yes, how do you maintain it? எனக்கு பொதுவாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த டிப்ரெஷன், நானும் மனுஷன் தானே, எனக்கும் வரும். மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி அப்படின்னா மைண்டை வந்துட்டு டைவெர்ட் பண்ண பார்ப்பேன். ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இப்போ ஒரே விஷயத்தை போட்டு அழுத்திட்டுருக்கோம் அப்படின்ற இடத்துல க்ரியேட் ஆகுது. அந்த கேள்வியே உங்க கேட்கலையே, நான் ஏன் அதை வர ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி அவங்க கேட்கலையே, நான் ஏன் அதை இழுத்தேன்? சரி சொல்லுவோம். அதுதான் ஒரே இடத்துல இருந்துட்டு அதே போட்டு வரல. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒர்க்கில் இருக்கேன், எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலை வந்து என்னடா முடிய மாட்டேங்குது, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதிலே உட்காந்து அதே இது பண்ணிட்டுருந்தா அது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அங்கேருந்து ஒரு பிரேக், ஒரு தண்ணி குடிக்க போகிறதோ இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு வாக் போகிறதோ, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து டீ குடிக்க தான் பார்ப்பேன் ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா. டிப்ரெஷன் இஸ் சம்திங் டிப்ரெஸ்டாக சம்திங் டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு பல மாதங்களாக வந்து ஒரு விஷயம் குடைச்சல் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா தட் இஸ் டிப்ரெஷன். அதுக்கு நான் இருந்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் ஃபியூ மந்த்ஸ் பேக். மைண்டை மாற்ற பாருங்கள். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ வேறு விஷயத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படி இருந்த ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு மோஸ்ட்டாக ஜிம்மு தான். அண்ட் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அந்த போயிட்டு வர்ற ஒரு 1.5 hours or 2 hours சம்திங் ஒரு மாதிரி டேவே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆக்கி கொடுக்கும். தட்ஸ் சம்திங் அ குட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வேறு எந்த விஷயமும் கொடுக்கல. மேபி ஒருத்தங்களுக்கு ஒன்று இருக்கலாம். மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி மியூசிக்ஸ் கேளுங்க ஆர் டேக் எ பிரேக், இந்த மாதிரி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎஃப் இருக்கா, டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ இதில் முக்கால்வாசி கொஸ்டின்ஸுக்கு வந்து முன்கூட்டியே சொல்லிட்டேன். லாஸ்ட் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க அப்படி இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஒர்க் போகும்போதுலேருந்தே நான் ஒரு ஷெடியூல்டாக இருப்பேன். நான் வந்துட்டு நைட்டு தூங்க போகிறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து மைண்ட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த டைமில் வந்து இது பண்ணணும், இந்த டைமில் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் எல்லாத்தையும் வந்து பக்காவாக கால்குலேட் பண்ணிடுவேன். அதுபடி அந்த விஷயத்தை கொண்டு போவேன். ஆக்சுவலாக ஆசெட் இனிஷியலில் மேபி நிறைய பேருக்கு அது இந்த மாதிரி சொல்கிறது ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலர் எழுதிலாம் வைப்பாங்க, இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தட் ஒர்க்ஸ். பட் நான் மைண்ட்லேயே வந்து யோசிச்சுட்டு ஓகே நாளைக்கு இதெல்லாம் பண்ணுறோம், இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கவாக அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். எனக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதுலேருந்து நான் யோசித்ததுலேருந்து எனக்கு வெளியே வேறு எதனா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒர்க் வருது அப்படின்னா
நான் அதை வந்து போஸ்ட்பான் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு நான் யோசிச்சது தான் ஃபஸ்ட்டு முடியணும். ஸோ அப்படி தான் நான் வந்து ஒர்க்கு போகிற ஸ்டார்ட்லேருந்து நான் ஆக்சுவலாக அப்படி தான் இருந்தேன். அண்ட் யா காலேஜ் டேஸில் அப்படி இருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது சத்தியமாக அப்படி கிடையாது. காலேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒர்க் போகும்போது நான் இந்த ஜிம்மை மேனேஜ் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி, இந்த மீல் ப்ரெப் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி ஸோ பயங்கரமாக இந்த டைம்லாம் மேனேஜ் பண்ணுவேன். ஸ்லீப்புமே வந்து கால்குலேட் பண்ணி அலாரம் செட் பண்ணுறதுலேருந்து, ஓகே நாளைக்கு வந்து எனக்கு ஹெவியாக ஒர்க் இருக்குது, நான் வந்து இவ்வளோ நேரம் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அலாரம் செட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பிளானிங்ஸ் தான். ஆப்வியஸாக அகெயின் நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால் உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் வேணும்னா யூ ஹாவ் டு டூ இட். டைம் மேனேஜ் பண்ணி தான் பண்ணி ஆகணும் ஆப்வியஸாக. How do you have time plus energy every day for content, gym, coaching, diet and socializing? ஸோ சோஷியலைசிங் அப்படின்றத வந்து நான் கிடையாது ஆக்சுவலாக. ஐம் அ சார்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட். பட் வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஓகே ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் போல் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. போன வாட்டி நான் அந்த Q&A போடும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டிருந்தான், இன்ட்ரோவர்ட்டாக இருந்த நீங்கள் எப்படி நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் ஐம் நாட் அன் எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட் தான். இன்னுமே தெரியாத இடத்துக்குலாம் போய்ட்டு நான் அப்படியே சைலண்ட்டாக இருப்பேன். ஒரு சிலர் இந்த சென்ஸ் ரொம்ப ஓகே இது செட் ஆகும் அப்படின்ற வைப் தான் வந்து என்னோடய சர்க்கிள்குள்ளேயே விடுவேன். இல்லாட்டி கொஞ்சம் லாங்லேயே வச்சுப்பேன். இந்த சென்ஸ் பேசுவேன் எல்லாருக்கிட்டேயும், பட்டு என்னோடய வைப்பு கூட மட்டும் கொஞ்சம் ஜாலியாக ஒரு மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த மாதிரி ஓடும். இந்த வீடியோலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த வாய்ஸ் ஓவர், இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வர்றது இதுக்கெல்லாம் காரணம். ப்ளஸ் இப்படி உட்காந்து பேசாததுக்கு காரணம் எல்லாமே அதுதான். எனக்கு அது ஜென்ரலாக வராது. வாய்ஸ் ஓவரில் ஓரளவு கிளிக் ஆச்சு. கிளிப்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் அதை வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் போடுறது சிம்பிள் இல்லையா? இப்போ வெளியே போயிட்டு இது மாதிரி நான் ஜென்ரலாக உட்காந்து பேசணும் அப்படின்னா அதெல்லாம் உண்மையிலேயே நம்மளுக்கு வராது. செட் ஆகலை. ஆக்சுவலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அப்பயும் வந்து வரல. ஸோ ஐ ஜஸ்ட் இந்த வழிக்கு வந்துட்டேன். அண்ட் ஓகே, மற்ற விஷயத்தை பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து எனர்ஜி இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் த மைண்ட் செட். நம்மளுக்கு வேணும்னா பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ப்ளஸ் நீங்கள் கேட்டதில் இதெல்லாமே பண்ணுவேன். பட் நானுமே ஒரு சார்ட் ஆஃப் சோம்பேறி தான் ஆக்சுவலாக. இப்போது எனர்ஜி இல்லாததை தாண்டி ஏன்னா எனக்கு இப்போது இந்த இடம்லாம் களைஞ்சிருக்கு இல்லையா, எனக்கு அந்த ஓசிடி இதெல்லாம் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஆனால் அதை தாண்டி பெரிய ப்ராப்ளம் வந்து சோம்பேறித்தனம் இருக்குது. அதனால் வந்து அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் வந்து மைண்டுக்குள்ளே இதெல்லாம் க்ளீனாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் இது பண்ணுறதுக்கு அந்த சோம்பேறித்தனம் ஒன்று விட மாட்டேங்குது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எடுத்து எல்லாத்தையும் பண்ணுவேன். அப்போது எல்லாமே க்ளீனாக இருக்கும்போது ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று வரும். இந்த சென்ஸ் மீதி எல்லாத்துக்கும் வந்து எனர்ஜி இருக்குது. ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டு பண்ணேன். இப்போது அப்படியே அது ஒரு ஹேபிட் ஆனதுனால இப்போது அது எனக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியல. ஓகே, டெய்லி ரூட்டீனில் ஒரு மாதிரி ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன். தட்ஸ் இட். எப்படியோ நான் கேட்பேன், அதை பார்க்க மாட்டீங்க. நான் பார்த்துட்டேன். நீ எதனா கேட்டிருக்கலாம். ஃபிட்னஸ் ரிலேட்டடான நல்ல புக்ஸ் சொல்லுங்கள். எனக்கு இந்த புக்ஸு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற காரணத்தினால தான் நான் ஃபிட்னஸ்குள்ளேயே வந்தேன். ஒரு புக்கு கூட படித்ததில்லை ஃபிட்னஸ் ரிலேட்டடாக. பட்டு ஆனால் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அந்த ஃபிட்னஸில் அப்படின்றதுக்காண்டி படிக்கணும், தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் நடக்கலாம். பட் ஒரிஜினல் நேம் என்ன? என்னோடய ஒரிஜினல் நேம் லியோதாஸ். ப்ரோ மீட்டப் போடுங்க ப்ரோ. எஸ். ஸோ ஆஃப்டர் இந்த கோவா சீரீஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல சண்டேவாக பிளான் பண்ணி முன்கூட்டியே எல்லாேருக்கும் தெரிவித்து எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பிளான் இருக்குது. அண்ட் அது சண்டேஸ் அந்த ஈவினிங் டைமில் அப்படி பண்ணலான்னு ஒரு பிளானு. மேபி டிசம்பர் மந்தில் மேபி வரலாம். ஸோ என்ன ஸ்பாட்டில் எப்படி எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். ஆர் யூ வர்ஜின்? ஐ எம் லியோதாஸ். கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி எப்படி போகுது அண்ணா? குட் ஆர் பேட் அண்ட் ஹவுஸ் த ரெஸ்பான்ஸ்? ஆக்சுவலாக இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஓகே, நம்மளுக்கு எல்லாம் இந்த விஷயம் வந்து அதெல்லாம் ஒரு ஒரு சிலருக்கு தான் இருக்கணும் போல், அவங்கவுங்களுக்கு தான் கிளிக் ஆகும், அவங்கவுங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் பெருசாக வந்து நான் அந்த கேமரா வச்சு லைட்டிங் வச்சு அப்படிலாம் எடுக்கிற ஆள் கிடையாது. நம்மளது சும்மா ஜஸ்ட் ராவாக இருக்கும். ஏன்னா நான் அப்போல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ப்ளஸ் கேஷும் இருக்காது. இப்போயாவது ஓரளவுக்கு ஐஃபோனுக்கு அப்கிரேட் ஆகிருக்கேன். அப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனு, அப்போது வந்து இன்னும் குவாலிட்டி வைஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் பெருசாக நாலேஜ் இல்லை. அதை சுற்றி ஐடியாஸ் வச்சுருக்கவங்களும் என்னை சுற்றி இல்லை. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணும்போது நான் ஜஸ்ட் ஓகே இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவை பார்த்து ஆசை வந்திருக்கு. பட் அதை சுற்றி யாருமே இல்லை, என்னை சுற்றி அதுக்கு ரிலேட்டடாக இருக்கவங்க. ஸோ டவுட்டு அப்படி இப்படிலாம் கேட்டதில்லை. நான் ஜஸ்ட் இருக்கிறத வச்சு பண்ணிட்டேங்க, அவ்வளோதான். இருக்கிறத வச்சு பண்ணேன். இப்போவும் இருக்கிறத வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது வந்தால் தான் இது பண்ணுவேன், எனக்கு ஒரு ஷூ இருந்தால் தான் ஜிம்முக்கு போவேன், சைக்கிள் இருந்தால் தான் கார்டியோ பண்ணுவேன், இந்த மாதிரி ரீசன் எதுவும் சொல்லாமல் ஓகே இருக்கிறத வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அண்ட் இன்றைக்கி இங்கே வந்திருக்கு. தட்ஸ் இட். ஸோ ரெஸ்பான்ஸ் ரொம்ப செம்ம ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக. குட் டு குட். ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் பேடாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போது நல்லா சூப்பர் குட். ப்ரோ, உங்கள் ஸ்கின் கேர் ரூட் பற்றி சொல்லுங்கள். ஸ்கின் கேர் பெடிமிக்ஸ் சோப்பு, தலைக்கு ட்ரெஸ்ஸமி ஷாம்பு, ஹேர் கேரு, அப்புறம் வெயில் படாமல் போத்திட்டு சுற்றுறது, இந்த சென்ஸ் கேப்பு, ஸ்கார்ஃபு, தட்ஸ் இட். அண்ட் ஆப்வியஸ் குட் டயட், ப்ராப்பர் நியூட்ரிஷன். வெளியே நீங்கள் என்ன தான் ரெடி பண்ணாலும் சரி, உள்ளே எந்த அளவுக்கு ப்ராப்பரான விஷயத்தை ப்ராப்பரான வேலை கொடுக்குறீங்களோ அது வெளியே தெரிய வரும். ஸோ டயட், ட்ரைனிங், அண்ட் தென் வெயில் குறைச்சிக்கங்க. வெயிலுக்கு பதிலாக வந்து வைட்டமின் டி எடுத்துக்கோங்க கேப்சூலாக.